ஆதிரா ஹாய் சொல்லுங்க நீனு. ஆதி ஆதி இங்க ஹாய் சொல்லுங்க. ஐயோ அழுவக்கூடாது, எல்லாரும் சிரிப்பாங்க உன்னை பார்த்து. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மித்ராவுக்குலாம் வந்து எல்லாம் லீவ் வந்து விட்டுட்டாங்க. 10 days வந்து லீவு. கிறிஸ்மஸ்ஸு அந்த நியூ இயரு எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல ஒரு 10 days லீவ் விட்டுருக்காங்க. அதுக்காக நாங்கள்லாம் வந்து இப்போ எர்ணாகுளம்லேருந்து நாங்கள் வந்து ட்ரிச்சி லால்குடிக்கு வர போகிறோம். அதுக்கு வந்து ட்ரெயின்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே ஒரு 30 days, அதாவது ஒரு 2 months பிஃபோரே நான் வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு வந்து 10:30க்கு ட்ரெயினுங்க. நாங்கள் இப்போ வந்து கிளம்பி இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அதுதான் மித்ரா ஃபஸ்ட் எடுத்தோன்னா சொல்லியிருப்பா, அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ட்ரெயின் வந்து நின்றுச்சு, பிளாட்ஃபார்மில் இது நிற்கும். நமக்கு வந்து 10 o'clock தான் லைட் போட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 9:45க்குலாம் வந்தாச்சு. ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 40 minutesக்கு பிஃபோரே வந்துடுவோம். வந்துட்டு அப்புறம் 10 o'clock லைட் போட்டோன்னா அப்புறம் ட்ரெயினில் ஏறி உட்காந்துச்சு. ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா சைடு அப்பரும் மேலே வந்து அப்பர் பர்த்தும் எங்களுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. இது வந்து அதுக்கு அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை காலையில் 7:45க்குலாம் வந்து திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ஸ்டேஷனுக்கு வந்துடும். நாங்கள் வந்து நானும் மித்ராவும் வந்து ஒரு 6:30க்குலாம் முழிச்சிட்டோம். அந்த சைடு அப்பர் பர்த்தில் வந்து ராமும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து முழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 7:40 ஆகிறப்ப திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் வந்து சத்திரம் வந்துட்டு சத்திரம் பஸ் ஏறி வந்து லால்குடி வந்தாச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அங்கே வந்து ஜங்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அது ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஸ்டேஷனில் கொஞ்ச நேரம் தான் நிப்பாட்டுவாங்க. அதுக்குள்ளார இறங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து ரெடியாகி உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பாப்பாவெல்லாம் எழுப்பிவிட்டு அப்புறம் 7:45க்கு கரெக்டாக ட்ரெயின் வந்து ஃபோர்த் ஸ்டேஷன் வந்துருச்சு. அங்கேருந்து இறங்கி நாங்கள் இப்போ நடந்து வந்துட்டுருக்கோங்க. வந்து நாங்கள் வந்து ஒரு மேரிஸ் தியேட்டர் அந்த இதுக்கு முன்னாடி அங்கேருந்து சத்திரம்க்கு ஒரு பஸ் ஏறி வந்துட்டு அப்புறம் சத்திரம்லேருந்து விஜய் பஸ் ஏறி இங்கே வந்துட்டோங்க. இப்போ இந்த வாட்டி நான் ஊருக்கு வர்றப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பொழுதும் வந்து அம்மா தான் வந்து ஏதாச்சும் அதாவது தீபாவளி பலகாரமாக இருக்கட்டும் அது மாதிரி நிறைய செஞ்சு எங்களுக்கு கொண்டு வருவாங்க. நான் தான் வந்து இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நானே வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து நான் பண்ணேங்க. அதை நான் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப சர்ப்ரைஸாக வீட்லேயும் யார்ட்டையும் சொல்லலை. இந்த ஐடியா ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க. கடையில் வாங்குறத விட நீயே வீட்டில் செய்ய, நீ தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறல்ல, செஞ்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் இதுதான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பலகாரம் மாதிரி செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அது என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறது வந்து நான் இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பேன், அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் இப்போ ஊருக்கு வரோங்கிறதுனால வந்து அம்மா கண்டிப்பாக அங்கே ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். அது வந்து அம்மா சொன்னாங்க ஏதாச்சும் செய்யணும், பிள்ளைங்க இருக்கிறதுனால ஏதாச்சும் கேட்குங்க செய்யணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் வந்து பண்ணினதை வந்து சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து கேரளாலேருந்து வர்றதுனால இந்த சிப்ஸு பிஸ்கட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு மீதி வந்து நான் எல்லாமே வந்து நான் செஞ்சு கொண்டு வந்தேன். எல்லாம் எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, அப்பா தங்கச்சி எங்கள் அம்மா எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து லால்குடி வந்துட்டோங்க. இங்கே ரவுண்டானால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா வந்து அங்கேருந்து எங்களை கூப்பிட்றதுக்கு வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தோம்னா நான்வெஜ்லாம் எடுக்கலான்னு சொல்லி அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அன்னைக்கு தான் வந்து ஏகாதசி, அதாவது சொக்கவாசல் திறப்புன்னு சொல்லுவாங்களா, அது நாங்கள் வந்து பெருமாள் சாமி கும்பிட்றதுனால அந்த ஏகாதசிக்கு சாமி கும்பிடுவோம். அதாவது ஏகாதசி மொதல் நாள் வந்து மாவு விரதம்னு சொல்லுவோம், அடுத்த நாள் சாப்பாட்டு விரதம்னு சொல்லுவோம். அப்போ வந்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து மாவு ஐட்டமாக சாப்பிடுவோம். அதாவது இட்லி, அவுள், மாவு இந்த மாதிரிங்களே சாப்பாடே சாப்பிடவே மாட்டோங்க. அடுத்த நாள் வந்து மாவு இருந்தோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றோம். அதாவது இட்லி இந்த மாதிரி தான், இட்லி, அவுள், மாவு, தோப்பம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்றோம். அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து சாப்பாட்டு விரதமாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் அங்கே வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க. இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 9 o'clockலாம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. 10:30க்கு ட்ரெயின் ஏறணும். 9 o'clockலாம் வந்து நாங்கள் வீட்டுக்கே வந்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சும்மா லைட்டாக மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2 இட்லி, ஒரு தோப்பம், கொஞ்சமாக அவுள் மட்டும் மாவு செஞ்சுருந்தாங்க. அந்த ஒரு மாதிரி துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்களா, அது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிள்ளைங்கள்லாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க. குழந்தைங்க என்ன குளிக்க ஊற்றல. நாங்கள் வந்தோன்னா நாங்கள் வந்து குளிச்சாச்சு.
அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இதை ஓப்பன் பண்ண போகிறோங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி மேரிட் உமனாக இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் உள்ள அப்பா அம்மாவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது பாருங்கள், இது வந்து மடக்கு பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீடியோ ஆக்சுவலாக மித்ரா எடுக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மடக்கு பூரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நான் ட்ரை பண்ணேங்க. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ங்க. நீங்கள் 90s கிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். உங்களோட பாட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எங்கள் அம்மாச்சி வந்து இது செய்வாங்க, சோமாஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சேன். அது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னா, இது வந்து வேறு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஊறுகாய் டப்பா வந்து அப்பாவுக்கு வாங்கினேங்க, லூலு மாலில் வாங்கினது. இது வந்து வாங்கினேன். லூலு மாலில் வந்து ஊறுகாய் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து அப்பாவுக்கு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து அங்கே அந்த ஜாகரி பவுடர் வெல்லம் வந்து தூள் பண்ணியே பேக்கெட்டில் விற்பாங்க. இது வந்து 40 ரூபா, அரை கிலோன்னு நினைக்கிறேன். பாரிஸ் ஜாகரி பவுடர்னு சொல்லிட்டு அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அம்மா இங்கே வெல்லம் வாங்கி திருவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ட்டு அது 2 பேக்கெட் வாங்கிட்டு, அப்புறம் ஆதிராவுக்கு அங்கே வந்து அங்கன்வாடியில் வந்து சத்து மாவு வந்து தருவாங்கல்ல, அது வந்து கொண்டு வந்திருந்தேங்க. அப்புறம் இது பார்த்தோம்னா நம்ம அந்த சிப்ஸு இந்த மாதிரி இது வாங்கிட்டு வந்தது. இது வந்து சாக்லேட் பேக்கெட்டுங்க. இது வந்து ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் அங்கே வந்து கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து 2 பேக்கெட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பேக்கெட் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டோம். நான் கூட ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இன்னொரு பேக்கெட் சரி இங்கே கொண்டு வந்துடலான்ட்டு. அப்புறம் வந்து இந்த வத்தல், பேட் வத்தல், இந்த மாதிரி நீட்ட வத்தல், இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் பார்த்தோம்னா 1/4 கிலோ பார்த்தோம்னா 30 ரூபா அந்த மாதிரி தான். அது வந்து வாங்கினேங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதுவும் வந்து சத்து மாவு தான். சத்து மாவு வந்து ஒரு 4-5 பேக்கெட் இருந்துச்சு. இப்போ பாப்பா அங்கன்வாடி போகிறதுனால சத்து மாவு எங்களுக்கு தரதில்லை. அதுக்கு முன்னாடி கொடுத்ததில்ல, நாங்கள் வந்து யூஸ் பண்ணது போக மீதி உள்ளதை இங்கே வந்து கொடுத்தேன். நம்ம சத்து மாவை விட அந்த சத்து மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிலக்கடலெல்லாம் போட்டு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம வந்து வேக வைக்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சிட்டு உருண்டை பிடிச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சது வந்து ஒன்று மடக்கு பூரி, இன்னொன்று வந்து சோமாஸ் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் இந்த கவரில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மிக்சர் வந்து பண்ணேங்க. மிக்சர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே நான் யூடியூப்பை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். ஓமப்பொடி ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன். அப்புறம் வந்து மிக்சர் வந்து பண்ணேன், கொஞ்சமாக வீட்டில் செஞ்சேன். இதெல்லாம் வந்து ஒரு தீபாவளி சமயத்தில் அது என் ஹஸ்பண்ட்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நீ நல்லா பண்ணுற, நீ வீட்டுக்கு செஞ்சு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கவரில் வந்து செஞ்சுட்டு வந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. நானாக இவ்வளோ இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் தாங்க நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அம்மா வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நாங்கள் கொடுத்தோன்னா அம்மாவும் வந்து நீங்கள் செஞ்சதை கொண்டு வாங்கம்மான்னு சொல்லவும் அம்மா வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாம் அதுக்கடுத்து வந்து எடுத்து வைக்கணும். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து மேரிட் உமன் வந்து இது மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் கையால் செஞ்சு கொண்டு வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது பாருங்கள், லட்டு செஞ்சுருக்காங்க அம்மா. எங்கள் அம்மா லட்டு செய்கிறதுல செம்ம பர்ஃபெக்டாக செய்வாங்க. நான் இந்த வாட்டி கற்றுக்கொண்டே இருக்கேன். அதாவது நம்ம கடையிலலாம் பார்ப்போம் செம்ம சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து இப்போ ஒரு தட்டில் வச்சு ஒரு 5-6 காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அம்மா அந்த சைடு வந்து ஒரு டப்பாவில் ஃபுல்லாக நிறைய வச்சுருக்காங்க. பிள்ளைங்க பார்த்துருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வச்சிருக்காங்க. நான் அதனால அதை ஃபுல்லாக காமிக்கல. ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ அது வந்து செஞ்சதா சொன்னாங்க. லட்டு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கலகலான்னு சொல்லுவாங்க, மைதாவில் பண்ணுறது. செம்ம பொறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலகலாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 2 வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. நான் கொண்டு வந்ததில் வந்து சோமாஸும் மிக்சரும் செம்ம சூப்பராக இருக்குன்னாங்க. அந்த மடக்கு பூரின்னு சொல்கிறது மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு, எனக்கே அது கொஞ்சம் வந்து பிடிக்கல. மீது 2மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. இதில் என்ன என் தம்பி ஒய்ஃப் மட்டும்தான் மிஸ்ஸிங். அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்க. மற்றபடி நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி என் தம்பி வந்து தம்பி ஒய்ஃப் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நான் செஞ்சு கொண்டு வரணும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி. நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கறதோட இது மாதிரி வீட்டில் செஞ்சதை அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அது ஒரு ஹாப்பி தான்.